திரு இதயதுல்லா சார் டிவிகே அரசு காங்கிரஸோடைய ஒத்துழைப்போடு ஆட்சி அமைத்து விட்டார்கள். இப்போது அப்படியே தாவேக்காவை பார்க்குற அதே பார்வையில் ஒரு பக்கம் காங்கிரஸ் பக்கட்டும் திரும்புகிறாங்க. 2 அமைச்சர்கள் உள்ளே வரப்போகிறாங்க. அந்த அமைச்சர்களுடைய பொறுப்பும் ஏராளமாக இருக்க போகுது. ரெண்டையுமே காங்கிரஸ் சரி ஒரு பக்கம், மற்றொரு பக்கம் டிவிகே சொன்ன வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி விடுவார்களா? அதற்கான ஏற்ற சூழல் தமிழ்நாட்டில் இருக்குதா? ஏன்னா முந்தைய அரசு முன்னாள் கூட்டணி அரசு. அப்போ அப்படின்றப்போ ரெண்டையும் கம்பேரிசன் பண்ணி என்ன நடக்குதுங்க? அது ஆட்சிக்கு சில நாட்கள் ஆகுது. அதுக்குள்ளேயே மக்கள் மகிழ்கிற அளவுக்கு பல திட்டங்களை அறிவிச்சிட்டாங்க. நீங்களே சொன்ன மாதிரி 200 யூனிட் மதுக்கடைகள் இழந்துக்கு மேலே அகற்றுவது ஒன்றுமில்ல. ஒரு சாதாரண ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கூட பல்லாயிரம் கோடி கொடுக்குற அந்த மக்களுக்கு ஒரு சேரை போட்டு உட்கார வைங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை, தான் ஒரு சின்ன விஷயந்தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் சொல்லலாம் அனுபவம் இல்லான்னு, எல்லாருமே அனுபவம் இல்லாமல் தான் வர்றாங்க. முதல்வராக வந்த பெருந்தலைவர் காமராஜராக இருக்கட்டும், அதுக்கு முதல்வராக இல்லை புரட்சித் தலைவர் எம்ஜிஆராக இருக்கட்டும், எல்லாருமே முதல்வராக இல்லாமல் தான் திடீர்னு முதல்வர் ஆகுறாங்க. அது உங்களுக்கு என்டி ராமராவாக இருக்கட்டும், எந்த திரைத்துறையிலேயே பயணிக்காத நம்முடைய அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருக்கட்டும், எல்லாமே அவர்கள் 2 தடவை 3 தடவை ஆண்டாங்க. அதனால் நாம் ஒரு புதுசாக வந்துட்டார் இளைஞர் எப்படி செய்வார்னு கவலைப்பட வேண்டியல. வந்த நாள் முதல் இந்த நாள் வரை தொடர்ந்து அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கு கூட அவர் கேரளா போக வேண்டியது, சென்னையில் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால இன்னைக்கு அமைச்சர்களை இலாக்காக்களை கொடுத்து எல்லாரையும் உட்கார வச்சுட்டாரு. உங்களுக்கு இன்னைக்கு எந்த அளவுக்குன்னு சொன்னால் திரு செங்கோட்டையன் அவர்களை நிதிக்கு கொடுத்துருக்காரு. நிச்சயமாக அவர் அனுபவமிக்கவர். அவரே போய் திரு சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரனை பார்த்து ஆலோசனை கேட்குறாரு. திரு வெங்கட்ரமணன் அமைச்சர் போய் ஜேசிடி பிரபாகரன் அவர்களை போய் மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த ஆலோசனை, இவர்களெல்லாம் கொஞ்சம் அனுபவம் மிக்கவர்கள். அப்போ புதியவர்கள் போய் அனுபவத்தை கேட்குறாங்க. கல்வித்துறை அமைச்சர் போய் இன்றைக்கி உட்காந்து என்ன சொன்னார்? பிஎம்சிடி திட்டத்தை பேசிட்டாரு, இருமொழி கொள்கை தான் அப்படிங்கிறத பேசிட்டாரு. அப்போ மதசார்பற்ற அரசுங்கிற ஒரு நிலைப்பாட்டில் அவங்க தெளிவாக இருக்காங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அதனால தான் அவங்க பல்கா ஒரு 30, 40, 50 சட்டமன்ற உறுப்பினர் வச்சிருக்காங்க. அதிமுக பக்கம் திரும்பல. 2 சீட்டாக இருந்தாலும் 1 சீட்டாக இருந்தாலும் போய் நேர பார்த்து ஒரு மதசார்பற்ற அரசாக இருக்குன்னு அவர் நினைக்கிறாரு. இங்கே உங்களுக்கு கடன் ஒரு பெரிய கடன் இருக்குங்கிறது உண்மை. விஜய் அவர்கள் சொன்ன கடன் இருக்கிறது உண்மை. இது இன்னைக்கு மட்டும் இல்லை, 5 வருஷத்துக்கு முன்னால் 10 வருஷத்துக்கு முன்னால் தமிழ்நாட்டில் வெறும் 1 லட்சம் கோடி தான் இருந்துச்சு. சுதந்திர இந்தியாவிலேருந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதல்வராக இருக்க வரையும் 2011 வரை இருந்தது வெறும் 1 லட்சம் கோடி. அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த 10 ஆண்டுகள் 5 லட்சம் கோடி கடன் ஆயிடுச்சு. 5 சொச்சம் ஓபிஎஸ் அவர்கள் சொன்ன வகையில். அதனால் அதற்கு பிறகு இருந்த அரசு டபுளாக வருமானத்தை பெருக்கிருக்கு, கடனும் அதே 10 லட்சம் கோடி. நிச்சயமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசுக்கு ஒரு டபுள் டிஜிட்டில் ஒரு வருமானத்தோட பழைய அரசு கொடுத்துருக்கு. இவர்கள் நிச்சயமாக இதை பன்மடங்கு பெருக்குவார்கள் நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்ன காரணம் சொன்னால், எல்லா அரசுகளிலுமே ஊழல் இருந்தது. உங்களுக்கு அது பிடபிள்யூ இருக்கலாம், நெடுஞ்சாலைத்துறையாக இருக்கலாம். திரு ஆதவரஜனா கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், அதை முறைப்படுத்தினா அதில் தான் அதிகமாக 20%, 30%, 40%ன்னு கழிவு போனது. நான் அப்படி தான் சொல்ல முடியும். அது நமக்கு இழிவாக இருந்தால் கூட அது இல்லாமல் இருந்தால் நம்ம ஒரு பொலிவான ஆட்சியை கொடுத்துருக்க முடியும். அதனால் பல வகையில் நம்ம நலிவடைஞ்சிட்டோம். அது இப்போ பிரச்சனை என்னன்னு சொன்னால், இந்த சில விஷயங்களை ஒழுங்குபடுத்திட்டா சகோதரர் பாண்டியன் சொல்கிற மாதிரி 30,000 40,000 கூட அதிலே கிடைக்கும். உதாரணமாக அது இல்லாமல் கிரனைட்டு, தாது மணல் இதை எப்படி டாஸ்மாக்குங்கிற ஒரு உருவாக்கி கிட்டத்தட்ட இன்னைக்கு 40,000 கோடி நமக்கு வருமானம் வருது. அந்த வருமானம் டாஸ்மாக் மட்டும் இல்லைன்னா 5,000 கோடியிலேருந்து 6,000 கோடி தான் கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வரும். மீதி எல்லாம் பெருமானம் இல்லாதவர்கள்லாம் போகும் அந்த வருமானம். அப்போ எதை கிரனைட்டு அதே மாதிரி மணல் இவையெல்லாம் இன்னைக்கு முறைப்படுத்தி அரசே அதை அதிகாரிகளை நியமித்து புதிய வேலை வாய்ப்பை கொடுத்து, மாண்புமிகு முதல்வர் விஜய்க்கு இது ஒரு சரியான வாய்ப்பு, வேலை வாய்ப்பும் கிடைக்கும், அரசாங்கத்துக்கு முழு வருமானம் கிடைக்கும். ஒரு உதாரணம் தான் நான் டாஸ்மாக் சொல்கிறேன். அரசே நேரில் நடத்தும் போது தாது மணல் அதே மாதிரி கிரனைட் அதே ஆளுகளை வச்சு தான் செய்ய போகிறோம். யாரெல்லாம்
இந்த தொழிலை செஞ்சாங்களோ அவர்களிடம் இருந்து செஞ்சு அவங்க மூலமாக அதிகமான வருமானத்தை பெருக்க முடியும். இவையெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. இதையெல்லாம் நான் வந்து அவரோட ஆலோசனையாக நான் சொல்லியிருக்கேன். அப்போ நிச்சயமாக இந்த கடன் இன்னும் கூட 5 லட்சம் கோடி வாங்கலாம். எப்போ 50 லட்சம் கோடி வருமானம் 60 லட்சம் கோடி வருமானத்தை உருவாக்கும் போது, ஏன்னா எந்த நம்ம கடன் வந்து 25%லேருந்து 26% நம்ம இருக்கோம். வேற மத்திய அரசு இன்னைக்கு எவ்வளோ வாங்கிருக்கு தெரியுமா? ஒன்றிய அரசு 56% வாங்கியிருக்கு. இந்தியா முழுக்கும் 10-11வது இடத்துல கூட நாம இல்லை. மற்ற அரசுகள் பூரா நம்மை விட அதிகமாக கடன் வாங்கியிருக்கு. அதனால் கடன் ஒரு பெரிய விஷயம் அல்ல. அது இதயதுல்லா வந்து இவ்வளவு நேரம் சொன்ன குற்றச்சாட்டுகள் எல்லாமே அப்போ கடந்த 5 ஆண்டுகளா திமுக வந்து நீங்க சொன்ன அதே கழிவு அப்படின்ற ரொம்ப ஒரு மோசமான அரசா தான் இருந்திருக்கோம். நான் எல்லா அரசுகளையும் சொல்றேன். இதுக்கு முந்தைய அரசை விட மாற்றம்னு சொல்லி தானே நம்ம ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த மாற்றம் உள்ள அரசு அதையெல்லாம் மாற்ற வேணுங்கிறது தான். இல்லைன்னா ஏமாற்றம் ஏற்படும் மக்களுக்கு. சரிதானா? அதனால ஏற்றம் வரணும்னு சொன்னா மாற்றம் வேணும். இல்லைன்னா மக்களுடைய சீற்றத்துக்கு யாரா இருந்தாலும் ஆளாவாங்க. இதான உண்மை. அது விஜயா இருந்தாலும் அது யாரா இருந்தாலும். அதனால மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களை பொறுத்தவரை இன்னைக்கு அவர் போட்டிருக்க அமைச்சர்கள் எல்லாம் எளிய நிலையிலிருந்து வந்தக்கூடியவர்கள், அந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கவங்க. அதனால நிச்சயமாக அவர் அதை செய்வார். வந்தவுடனே அவர் என்ன சொன்னார்? நான் எனக்கு எந்த பைசா வேணான்றாரு, என் சொந்த செலவுலேயே வர்றேன்றாரு. அவரே உணவை கொண்டு வந்து சாப்பிட்டு போகிறாரு. அவரே மதியம் போய் வீட்டில் போய் உட்காந்துட்டு போகல. இப்போதைக்கு அவர் என்ன செய்கிறார்? அடுத்தடுத்த வேலைகளை அவர் தொடர்ந்து பார்க்குறாரு. இவையெல்லாம் பார்க்கும்போது ஒரு இளைஞராக இருக்கார். இப்போ நீங்கள் வயதான என்னவே நீ ஆக்கலாம், கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படும். அப்போ ஒரு இளைஞராக இருக்கக்கூடியவர் அவர் நன்றாக செய்வார்கிற நம்பிக்கை எல்லாருக்கும் வந்துருச்சு. நாம் திரு ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு 2 வருஷமாவது கொடுக்கணும். அல்லது பெருந்தலைவர் காமராஜர் சொன்ன மாதிரி பேரறிஞர் அண்ணா ஆட்சிக்கு வந்த பொழுது காமராஜர் என்ன சொன்னார்? இந்த அரசை பற்றி எதுவும் பேசாதீங்க. ஆனால் இன்னைக்கு பல பேர் யார் திரு டிடிவி தினகரன் வந்து யாரோ எதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பேச வேண்டிய அவசியமே இல்லை. அதெல்லாம் இவங்க பேசுறதுனால வந்து ஏதாவது ஆயிருமா? நீங்கள் ஒரு சிந்திச்சு பாருங்க. பல புகார்கள் வருது. மாண்புமிகு முதல்வர் விஜய் ஏதாவது அதுக்கு பதில் கொடுக்குறாரா? கொடுக்க வேண்டிய 1-2 விஷயங்களுக்கு தான் பதில் கொடுக்குறாரு. கொடுக்கலன்றதுதான் இங்க பிரச்சனையே. இல்ல நீங்க எது அவசியமோ அதுக்கு நீங்க பதில் கொடுக்கணும். அதை செய்யறாரு. எதுக்கு தேவையில்லாம அதுக்கு நேரத்தை வீணாக்க கூடாது. அவருக்கு எப்ப பதில் கொடுப்பாரு? இன்னைக்கு அமைச்சரவையை முழுமையாக்கி அது மக்கள் மத்தியில் போய் மக்களுக்கு சேவையாற்றிய பிறகு அவர் நிச்சயமா கொடுப்பார் பதில். எல்லாவற்றுக்கும் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதாவது பதில்கள் எதுக்கு கொடுக்கலாம்னா, வேர்லிட் கொஸ்டின்ஸ் இருந்தா வேர்லிட் ஆன்சர்ஸ் கொடுக்கலாம். இன்னைக்கு பாருங்க, நான் சொன்ன மாதிரி இப்போ தாவேகா வந்து குதிரை பேரம் நடத்தி எம்எல்ஏக்களை வந்து விலைக்கு வாங்கிட்டாங்க. இது ஒரு தலைவரா விஜய் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம். ஆனா இப்ப வரைக்கும் சொல்லலையே. பதில் கொடுக்க வேண்டிய வேலிட் கொஸ்டின். குதிரை பேரம்னா என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். இந்த மக்களுக்கு புரியும். ரொம்ப பேருக்கு புரியல. செய்தியில வரணுங்கிறதுக்காண்டி எதைனாலும் பேசக்கூடாது. குதிரை பேரம்னா என்ன? பணத்தை கொடுத்து எம்எல்ஏ வாங்கினது இவ்வளவுதானே. இந்த நிமிஷம் வரை மக்களுக்கு தெரியும். மாண்புமிகு முதல்வர் விஜய் 2 இடங்கள் இருந்த கம்யூனிஸ்டையும் போய் பார்த்தாரு, இசிகாவை பார்த்தாரு, காங்கிரஸ் ஆதரவு கொடுத்துச்சு. மாண்புமிகு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் என்ன சொன்னாரு? குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் எங்களுடைய கூட்டணி கட்சிகள் ஆதரிக்கணும்னு அவரும் சொல்லிட்டாரு. அது மட்டுமல்ல, அவர் என்ன சொன்னாரு? இந்த ஆட்சிக்கு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள், நாம மதிக்க வேண்டும் சொன்னார். அதனால அவரும் கொஞ்சம் 6 மாசம் வெயிட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காரு. இது எல்லா ஆட்சியாளர்களும் செய்ய வேண்டியது. ஆனா யாரா இருந்தாலும் இந்த 6 மாசத்துக்குள்ள இந்த குறுக்கு வழியில போய் அவர் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அது முடியாது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அதாவது இன்றைக்கு அவரை பொறுத்தவரை ஒரு தெளிவான நிலையில் இருக்காரு. நல்ல ஆட்சி கொடுக்கணும் இருக்காரு. அதை மக்கள் நம்புகிறார்கள். இந்த மக்கள் நம்புகின்ற வரை இந்த ஆட்சி நிச்சயமா இருக்கும். மக்கள் நம்பக்கூடிய அளவுக்கு இவர் செய்வார். இப்ப ஒவ்வொரு விஷயத்திற்கும் ரியாக்ட் பண்ணாம செய்து முடித்ததற்கு பிறகு ஒரே தடியா ரியாக்ட் பண்ணிடுறாங்க. நான் சில ஆலோசனை சொல்லியிருக்கேன். கடந்த 5 ஆண்டுகளா நான் கோரிக்கை வச்சுக்கிட்டே இருந்தேன். இதே மன்றத்தை கூட வச்சேன். 7.5% முந்தைய ஆட்சி கொடுத்தாங்க. ஒரு 2.5% அரசு உதவி பெறும் பள்ளிக்கு கொடுத்தாங்க இல்லையா, அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு கொடுங்க என்று கேட்டிருக்கோம். அதே மாதிரி சொத்து வரி இருக்கு இல்லையா, முன்னாடி நம்முடைய மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களுக்கு மீன் நான் சொல்றேன், 50 விழுக்காடு தான்
அரசு ஏத்தணும்னு சட்டம் போட்டாங்க. 100 விழுக்காடு கமர்ஷியலுக்கு ஏத்தணும்னு சொன்னாங்க. அதிகாரிகள் என்ன செஞ்சாங்க? 50 வீட்டு வரியா 100 ஆக்குனாங்க, 100 200 ஆக்குனாங்க, 300 ஆக்குனாங்க. இதெல்லாம் நம்ம எடுத்து போய் சம்பந்தப்பட்ட அமைச்சர் மாண்புமிகு நேரத்தை சொன்னோம். ஆனா அதிகாரிகள் என்ன பண்ண இந்த பண்ணதின் விளைவு அவர்களுக்கு ஆபத்தா வந்துச்சு. அதையும் நான் எடுத்து சொன்னேன். நாடாளுமன்ற தேர்தலில் 24 ஒவ்வொரு சென்னையில் பார்லிமெண்ட்லையும் 1 லட்சம் ஓட்டு போச்சு. அது சட்டமன்றத்தில் உங்களுக்கு ஆபத்தாகும்னு சொன்னேன். அப்ப இந்த 25 விழுக்காவது குறைஞ்சபட்சம் இந்த சொத்து வரியை 100 200 மாத்தணும். உங்களுக்கு 100 தான் மாத்தி இருக்கணும். அதை மாத்தினவங்களுக்கு கொடுங்கன்னு நம்ம கேட்கிறோம். அதே மாதிரி பல சவால்கள் இது நீங்க சொல்றது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய இருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அதாவது மாணவர்கள் 17 லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்பட்டது. குரூப் 1 எக்ஸாம் தெலுங்கானாலேருந்து ராஜஸ்தான்லேருந்து குஜராத்தில் எல்லா மாநிலங்களையும் 45 47 48 வரை எழுதலாம். யார்? ஓபிசி சமூக நீதிக்காரர்கள். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அது 37 ஆக்கப்பட்டது. அந்த 37 கொரோனா காலத்தில் ரெண்டாகினது. இந்த 39 நீங்கள் என்ன பண்ணலாம்? 45 47 ஆக்குனா ஒரு சமூக நீதி அரசு. இவ்வளவு யோசனைகள் நம்ம சொல்லிக்கிட்டு வரோம். நிச்சயமாக இந்த போன்ற நல்ல யோசனைகள் எந்த பண செலவும் கிடையாது. இதையெல்லாம் செய்யலாம் என்பது உங்க மூலமா நான் நம்முடைய புதிய அரசுக்கு வேண்டுகோள் வைக்கிறேன். சரி, ஓகே. இதுல சார் திரு பாக்கி அவர்களோ திரு ரங்கராஜ் அவர்களோ சொன்ன 2 துறையுமே, ஒன்று டாஸ்மாக் மற்றொன்று கனிம வளத்துறை. இந்த 2 துறையுமே இப்போ கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கல தாவேக அரசு. 2 பேருமே, ஒன்று டி.கே. பிரபு காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் அவர் வச்சுக்கிட்டாரு, இன்னொரு வில்லிவாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் வச்சுக்கிட்டாங்க. அப்போ தாவேகாவுடைய தலைவர் விஜய் சொல்லக்கூடிய கட்டுப்பாடுகளையோ உத்தரவுகளோ அதே கட்சியினர் தான் மதிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தான் இப்போ தள்ளப்பட்டிருக்கு. விஜயனுடைய அந்த உத்தரவுகளை மதிக்கக்கூடிய அளவுக்கு தான் இப்போ நிலைமை இருக்கா? இன்றைக்கு தாவேகா எம்எல்ஏக்கள் சிலரை பாராட்டணும். அவர்கள் பல மருத்துவமனைகளுக்கு சென்றிருக்கிறார்கள், சென்று பார்வையிட்டிருக்கிறார்கள். அதனால் இனிமேல் இந்த மாதிரி எம்எல்ஏக்களும் இங்கே வந்து நம்மளை பார்வையிடுவாங்கங்கிற எண்ணம் அங்கங்கே உள்ள கீழ்நிலை உள்ளவர்கள் வந்து ஊழல்கள் வர வாய்ப்பில்லை. இப்போ போதை விஷயத்தில் சிங்கப்பெண்ணே ஒரு விஷயம், சொத்துக்களை முடக்குவது. முந்தைய அரசு வந்து வங்கி கணக்கை முடக்குச்சு. இப்போ இந்த அரசு என்ன சொல்லுது? நான் சொத்துக்களையே முடக்க வேணாம், ஒரு பயம் ஏற்படும். உங்களுக்கு இன்னைக்கு கூட 2-3 இடங்கள்ல அந்த போதைப் பொருள் பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் புலிபட்டுருக்குது. அதே மாதிரி சொன்ன இந்த பாட்டில் 10 ரூபாய் நீங்கள் அரசாங்கத்துக்கே சேர்க்கலாம். நீங்கள் அதை வந்து அதிக அளவு கொடுக்கறதுக்கு அந்த குடிமகன்கள் தயாராக இருந்தாங்கன்னா அதை கூடுதலாகவே நம்ம விலை ஏற்ற முடியும், தப்பே கிடையாது. அதனால் அது மட்டும் இல்லாமல் அதை இன்னைக்கு பார்களையெல்லாம் முறைப்படுத்த வருமானம் வரும். இதெல்லாம் ஒரு புறம். நம்ம ஏற்கனவே நான் சொன்னது தான், கனிம வளம், தாது மணல் அதிகமாக செலவழிக்கப்படக்கூடியது மணல். உங்களுக்கு நன்றாக தெரியும். இவைகளெல்லாம் குத்தகைக்கு செல்கிறது. அந்த குத்தகைதாரிடம் வந்து இன்னும் கூடுதலாக பணம் வாங்குவதோ அல்லது அரசே அதை எடுத்து நடத்துவதோ அவர்களை எம்ப்ளாய் பண்ணுவதோ ஏதாவது செஞ்சால் வந்து உங்களுக்கு வரும். இது ஒரு புறம் இருக்கட்டும். உங்களுக்கு மத்திய அரசு வந்து ஒவ்வொரு தொழிலதிபர்களுக்கு 2.5% நீங்கள் சிஎஸ்ஆர் சென்ட்ரல் அந்த இந்த ஃபண்டு கேட்குறாங்க. அப்போ அது மாதிரி மாநில அரசு செய்ய வேண்டிய வேலையில் அதை செய்யலாம். 2 வகையில் செய்யலாம். ஒன்று, அதிகமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய இது வந்து மதுபானை ஆளதிகர்கள், கான்ட்ராக்டு பில்டர்ஸ், அதே மாதிரி வந்து உங்களுக்கு அதான் நான் சொல்ல ரியல் எஸ்டேட்டு. அது இல்லாமல் சில பள்ளிக்கூடங்கள், பெரும்பாலான பள்ளிக்கூடங்களில் மிக அதிகமாக சம்பாதிக்கூட கல்விக்கூடங்கள், இவர்கள்லாம் ஆண்டுதோறும் இந்த சென்ட்ரல் இந்த மாதிரி ஸ்டேட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஏற்பாடு பண்ணலாம். அல்லது அவர்களே இப்போ நீங்கள் நாளைக்கே நீங்கள் தொழிலதிபர்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் மாண்புமிகு முதல்வர் வர பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு 2 பேர் 4 பேர் பார்க்குறாங்க. அவர்களை வந்து இன்னைக்கு நாம் மக்களுக்காக வேண்டி கேட்டு வாங்கலாம். இது ஏற்கனவே உங்களுக்கு நன்றாக தெரியும். அதாவது நம் முதலமைச்சர் நிவாரண நிதி போன்ற நிதிகள்லாம் இருக்குது. இவைகளை நம்ம அதிகப்படுத்தினா பல்வேறு இனம் காண முடியாத திட்டங்கள், திட்டம் சாராத விஷயங்களுக்கெல்லாம் இவை நம்ம செலவு பயன்படுத்த முடியும். அப்ப இப்படி நீங்க வந்து செஞ்சீங்கன்னு சொன்னா டிஆர்டி இப்படி பல விஷயங்கள்ல வந்து வீணாகுது, பணம் வீணாகுது. இப்ப அதே மாதிரி வந்து எங்கெங்கெல்லாம் வீணாகுதோ அதை சரி பண்ணி விட்டாலே நிச்சயமாக இந்த அரசு ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம். மாற்றம் வேணும்னு சொன்ன அரசுகள் செய்யாத கூட இவர்கள் செய்யணும். அதுக்கு முன்னால் நான் இன்னும் உங்களுக்கு எப்படி நடவடிக்கை தேவை, ஒரு மாற்றம் தேவைன்னா கடும் நடவடிக்கை தேவை. வருமானத்தை உருவாக்குறதுக்கு சில யோசனைகள் நான் சொன்னேன். அதே மாதிரி என்னென்ன காரியங்கள் அவசியமா செய்யணும் இன்னைக்கு நான் ஒரு ஆலோசனையாவே அரசுக்கு கொடுத்திருக்கேன். அதாவது 2.5%, 37 வயசு 47 வயசு ஆக்குறது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வீட்டு வரி, சொத்து வரியை வந்து பல மடங்கு உயர்த்தினவர்களுக்கு அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் சலுகை கொடுக்கறது, பட்டாக்களை கொடுத்து விட்டு
முதல்வர் விஜய் அவர்கள் இருக்கக்கூடிய பனையூர் சோழிங்கநல்லூர் பகுதியிலேயே பல பேருக்கு முந்தைய அரசு பட்டா கொடுத்துச்சு. ஓகே. என்ன நடந்துச்சு சொன்னா அதிகாரிகள் அந்த பட்டாவை கேன்சல் பண்ணிட்டாங்க. எதுக்கு கேன்சல் பண்ணாங்க? திருப்பி நமக்கு பணம் கொடுத்து பட்டா வாங்க வருவாங்க. அதையும் ஆவணம் செய்யணும். ஏன்னா ரொம்ப பேர் நிறைய விஷயம் நடுத்தர மக்கள் ஏழை மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இவையெல்லாம் செய்ய வேண்டும் என்பது இந்த அரசுக்கு நான் கொடுக்கக்கூடிய வேண்டும். நான் ஆலோசனையாகவும் கொடுத்துருக்கேன். ரொம்ப சுருக்கமா பெட்டை கோழிக்கு கட்டி சேவலை கட்டி வைத்தவன் யாரடா? ஒன்று. ரெண்டாவது, அவ 8 குஞ்சுகள் போட்டதும் சோறு போட்டவன் யாரடா? அதே மாதிரி வளர்ந்த பின்னரும் பறந்து போன குஞ்சுகள் பற்றி கவலைப்படாத பறவைகள் தான் அதுதான் சொல்லிட்டு மரம் வைத்தவன் தண்ணி வளர்ப்பான். அதனால இந்த அரசு வந்திருக்கு. நிச்சயமாக இந்த அரசு எல்லாம் செய்யும். நாம் நம்பிக்கையோட பயணிக்கலாம். அதிக குஞ்சுகள் பெற்றெடுங்க, நான் தரேன் சொல்றாரு, அது கூட செய்யலாம். சரி.